பிரபன்ன பாரிஜாத்தாய தோத்திர வேத்ரைக பாணயே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருததுஹே நமஹா. ஓம் நமோ வெங்கடேஷாய. நாம் அனைவரும் பகவானுடைய பக்தர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிறோம். பக்தன் என்று சொன்னால் அவனுக்கு சில இலக்கணங்கள் இருக்க வேண்டும். எப்படி பக்தன் இருக்க வேண்டும் என்று பார்த்தால் நாம் உடனடியாக வெளித்தோற்றத்துக்கு சென்று விடுவோம். தலையிலே நெற்றியிலே பகவானுடைய திருநாமங்களை, பகவானுடைய திருவடிகளை திருநாமமாக தரித்திருக்க வேண்டும். அதே போல நல்ல ஆடைகள், பகவானுடைய சாஸ்திரத்தின்படி இருக்கக்கூடிய ஆடைகளை அணிய வேண்டும். அவருடைய நாமங்களை ஜபிக்க வேண்டும். நல்ல துளசி மணி மாலைகள், இந்த மாலைகளை எல்லாம் அணிந்திருக்க வேண்டும். இப்படின்னு வெளித்தோற்றங்களை சொல்ல போய்விடுவோம். ஏ கண்டலக்ன துளசி நளினாட்சமாலாக, ஏ பாகுமூல பரிச்சின்ஹித சங்கசக்கராக, ஏவா லலாட்ட பலகே லசரூத்வ புன்றாக தே வைஷ்ணவாக என்று சாஸ்திரம் கூட தெரிவிக்கிறது. யாரெல்லாம் பகவானுடைய திருமண் காப்பை, ஊர்துவ புன்றத்தை தாங்கள் உடலிலே தரித்திருக்கிறார்களோ, துளசி மாலை, தாமரமணி மாலை முதலானவற்றை அணிந்துள்ளார்களோ, பகவானுடைய சங்கம் சக்கரம் அந்த முத்திரையை தங்களுடைய தோள்களிலே தரித்துள்ளார்களோ, அவர்களெல்லாம் வைஷ்ணவர்கள், விஷ்ணு பக்தர்கள் என்று சாஸ்திரம் கூறுகிறது. ஆனால் இதை போல வெளித்தோற்றம் மட்டும் இருந்தால் ஒருவரை பக்தன் என்று சொல்லிவிட முடியாது. உண்மையிலேயே மனதில் பகவான் தான் எனக்கு முழுமுதற் கடவுள், அவர்தான் எனக்கு சுவாமி, அப்ப அவரை பின்பற்றி நடப்பதுதான் எனக்கு வாழ்க்கையின் குறிக்கோளே, நான் நடந்து கொள்வதால் அவர் ஆனந்தப்பட வேண்டும் என்கிற ஒரு புரிதல் இருந்தால்தான் பக்தன் என்று உண்மையாக சொல்லிக் கொள்ள முடியும். அதுக்காக நாம் அனைவரும் இப்ப பக்தர்களே அல்ல என்று நான் சொல்ல வரவில்லை. ஆனால் மிக உயர்ந்த பக்தர்கள் அப்படித்தான் வாழ்ந்துள்ளார்கள். ஒரு பிரஹ்லாதனோ, துருவனோ, ஆழ்வார்களோ, ஆச்சாரியர்களோ அவர்கள் வாழ்க்கையை பார்த்தால் தங்களுக்கென்று உலக விருப்பத்தை ஒன்று வைத்துக் கொள்ளாமல் அந்தந்த கட்டத்தில் என்ன செய்தால் பகவான் மகிழ்வாரோ அதை யோசித்துத்தான் அனைவரும் செய்திருக்கிறார்கள். நாமும் அந்த இலக்கை நோக்கித்தான் முயல வேண்டும். இன்றைக்கு வாழ்க்கையில் இருக்கும் சூழ்நிலையாலே சிலவற்றை கடைபிடிக்க முடியலாம். சில நேரங்களில் பகவானை பற்றி சிந்திக்க கூட முடியாமல் நமக்கு வேறு கவலைகள், துன்பங்கள் கூட இருக்கலாம். ஆனால் நாம் அனைவரும் முயல வேண்டியது பகவான் நான் எப்படி இருக்கணும்னு ஆசைப்படுகிறாரோ அந்த பண்புகளோடு, அந்த ஆச்சாரத்தோடு, அந்த நல்ல நடத்தையோடு அனைவருக்கும் உதவும்படியான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று எல்லாருமே ஆசைப்பட வேண்டுமே. அப்ப பகவான் நாம் எப்படி இருக்க வேண்டும்னு ஆசைப்படுகிறார் என்பதை கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும். அதுதானே வேதம்னு சொல்லப்படுகிறது. பகவானுடைய மனது கருத்து என்னவோ அதுதான் வேதமாக வழங்கப்பட்டுள்ளது, அதுதான் இதிகாச புராணங்களாக வெளிவந்துள்ளது, அதுதான் பகவத்கீதை முதலான சாஸ்திரங்களாகவும் உருவெடுத்துள்ளது. கண்ணன் அர்ஜுனனுக்கு என்னென்ன சொல்ல வேண்டும்னு யோசித்தாரோ அனைத்தையும் தான் கீதையிலே சொன்னார். உண்மையில் பார்த்தால் அர்ஜுனன் கேட்ட கேள்விக்கும் கண்ணன் சொன்ன பதில்களுக்கும் தொடர்பே இல்லாதது போல கூட நமக்கு தோன்றும். ஏன்னா அர்ஜுனன் இருந்த நிலை என்ன? குருக்ஷேத்திரத்திலே போர் துவங்க போகிறது. இந்த யுத்தத்தை நாம் செய்ய வேண்டுமா வேண்டாமா என்று அர்ஜுனனுக்கு சந்தேகம் ஏற்பட்டது. ஏன்னா தன்னுடைய படையிலும் உறவினர்கள் தான், எதிராளியினுடைய படையிலும் உறவினர்கள் தான் இருந்தார்கள். அப்ப இந்த சண்டை நடந்தால் கௌரவ சேனை, இந்த கௌரவ வம்சமே அழிந்து விட போகிறது, யாருமே மிச்சம் இருக்க போவதில்லை. இத்தனை உறவினர்களை கொன்று பெறக்கூடிய செல்வமானது எனக்கு உண்மையிலே ஆனந்தத்தை கொடுக்குமா? இதுதான் அர்ஜுனனுக்கு இருந்த சந்தேகம். இதை போக்குவதற்கு கண்ணன் எவ்வளவு உபதேசித்திருக்க வேண்டும்? இவர்களையெல்லாம் கொல்ல போகிறாய் என்று பயப்படாதே, ஆத்மாவை உண்மையில் யாருமே அழிக்க முடியாது. அதனால் நீ இவர்கள் உடலை அழிக்கலாமே தவிர ஆத்மாவை நீ அழிக்க முடியாது என்று புரிய வைத்திருக்க வேண்டும். அதற்கு மேலே எப்ப ஆத்மாவை அழிக்க முடியாதோ அப்ப நீ இந்த யுத்தத்தை செய்வது தவறு என்று நினைக்காதே. அவர்கள் அதர்மத்தின் வழி நின்றார்கள் என்றால் அதற்கு தண்டனையாக உயிரை இழக்கப் போகிறார்கள். ஆத்மா அழியப் போவதில்லை. உடலை நீ நினைத்தாலும் ரட்சிக்க முடியாது. இந்த யுத்தமே நடக்காவிட்டாலும் துரோணருக்கு ஏதோ ஒரு நாள் உயிர் போகத்தானே போறது. துரியோதனனுக்கோ துஷாசனுக்கோ ஏதோ ஒரு நாள் மரணம் ஏற்படத்தான் போகிறது. அப்ப உடலை உன்னால் ரட்சித்து வைக்க முடியாது, ஆத்மாவை நீ நினைத்தாலும் அழிக்க முடியாது. அப்ப எதற்காக சோகப்படுகிறாய் என்று கண்ணன் நன்றாக அர்ஜுனனை பார்த்து கேட்டார். அப்ப முதல் 2ஆம் அத்தியாயம் 3ஆம் அத்தியாயம்
இதிலேயே அர்ஜுனனுக்கு என்னென்ன சந்தேகங்கள் இருந்தனவோ அவற்றை தீர்ப்பதற்கு வேண்டியவற்றை கண்ணன் உபதேசித்து விட்டார். ஆனா அதுக்கு மேல 18 அத்தியாயம் வரை உபதேசித்திருக்கிறார். என்னால் அதற்கு மேலும் பல உயர்ந்த கருத்துக்களை பற்றி உபதேசிக்கிறார். ஒரு மாணவன் கேள்வி கேட்கும் போது அவர் ஏதோ சாதாரண நிலை, அவர் நன்னா வளர்ந்தவர், நிறைய முதிர்ச்சி அடைந்தவர், பண்டப்பட்டவராக கூட இருக்கலாம். ஆனா ஏதோ ஒரு துறையில் அவருடைய அறிவு மிக குறைந்ததாக கூட இருக்கலாம் இல்லையோ. ஒருவர் ஒரு கேள்வி கேட்கும் போது அவருடைய புரிதலுக்கு ஏற்ப கேள்வி அந்த அளவுக்குத்தான் இருக்கும். ஆனா ஆசிரியர் பதில் சொல்லும் போது அந்த கேள்விக்கு பதிலை மட்டும் சொல்லி நிறுத்தி விடாமல் அதை தெரிந்து கொண்டவன் அடுத்தடுத்து முன்னேறுவதற்கு என்னன்னு தெரிஞ்சுக்கணுமோ எல்லாத்தையும் சேர்த்துத்தானே சொல்ல வேண்டும். அதனால் தான் கண்ணனும் அர்ஜுனுடைய கேள்விக்கான பதிலை மட்டும் சொல்லவில்லை, அவனோட இந்த சண்டை போடணுமா வேண்டாமா என்கிற கேள்விக்கு மட்டும் பதிலை சொல்லாமல் இவன் இந்த சண்டையை போடுவதென்பது, தன்னுடைய வர்ணாசிரம தர்மத்தை செய்வதென்பது எப்படி மோட்சம் வரைக்கும் இவனுக்கு பயன்படும் என்று ஒவ்வொரு படியாகத்தானும் உயர்த்தி கொண்டு போகிறார். அப்படி அழகான ஒரு பாட்டையை போட்டு கொடுத்ததுதான் ஸ்ரீ பகவத்கீதையினுடைய ஏற்றம். அந்த பகவத்கீதையினுடைய சில ஸ்லோகங்களை பார்த்தோம் என்றால் அது செய்ய வேண்டிய கர்மங்களை பற்றி, கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம் இவற்றையெல்லாம் கண்ணன் பறக்க சொல்லுகிறார். ஆனால் சில இடங்களில் நாம் அடிப்படையாக வைத்து கொள்ள வேண்டிய நல்ல பண்புகளை பற்றியும் கண்ணன் கூறியிருக்கிறார். பண்புகள் என்பவை நாம் செய்யக்கூடிய சாதனைகளை விட முக்கியமானவை. உலகத்துல பொதுவா மக்கள் எடுத்து பாருங்களேன், ஒருத்தர் ரொம்ப நல்லவர் சுவாமி, ஆனா அவர் ஏதோ சாதாரணமான வேலையில் இருந்தார், அவர் அதிலேயே ரிட்டையர் ஆயிட்டார், ரொம்பலாம் சம்பாதிக்கல, பணமெல்லாம் சேர்த்து வைக்கல, தானும் மனைவியும் குழந்தைகளும் இருக்கிறதுக்கு போதுமான அளவு இருந்தது, ஆனா ரொம்ப தங்கமான மனிதர் இப்படின்னு ஒருத்தர் சொன்னால் அவர் மரணம் அடையும் போதோ இல்லை அவர் வாழும் போதோ அவரோடு பலரும் வந்து கூட இருந்து அவரை கொண்டாடுவார்கள். ஆனா அதுவே ஒருத்தர் பெரிய சாதனையாளர், நிறைய இதுவரைக்கும் செய்ய முடியாதுன்னு நினைச்ச செயல்களை எல்லாம் செய்திருக்கிறார், ஆனா அவர் கிட்டக்க போனாலே எப்ப பார்த்தாலும் கோபப்பட்டு கொண்டே இருப்பார், அனைவரையும் துச்சமாக தாழ்ந்தவர்களாக பார்ப்பார் என்று சொன்னால் சாமி அவர் மோசமான மனுஷன்னு சொல்லிடுவோம் இல்லையே. இவ்வளவு சாதனைகள் புரிந்தார் என்னால் சாதனையை வச்சு என்ன செய்வது சுவாமி, பழகுவதற்கு நன்றாகவே இல்லையே என்று சொல்லிவிடுவோமே. அப்ப பண்புகள் என்பவை சாதனைகளை விட உயர்ந்தவை ஒரு மனிதனுக்கு. அப்ப எப்படி கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகத்தை செய்து நாம் மோட்சம் அடையணும்னு கண்ணன் சொல்லுகிறாரோ அதே போல ஒரு மனிதன் வாழும்போது ஒரு நல்ல மனிதனாக சிறந்த பக்தனாக வாழ வேண்டும் என்றால் அதற்கு என்னென்ன பண்புகளை நாமும் வளர்த்து கொள்ள வேண்டும் என்றும் பல இடங்களிலே உபதேசிக்கிறார். அதை போன்ற ஒரு ஸ்லோகத்தை தான் நாம் இப்போது பார்க்க போகிறோம். அஹிம்சா, சத்தியம், அக்ரோதா, தியாக, சாந்திர், அபைசுனம், தயா, பூதேஷு அலோலுப்துவம், மார்தவம், ஹ்ரீர், அச்சாபலம் என்று ஒரு 10 குணங்களை பற்றி கண்ணன் இந்த ஸ்லோகத்திலே சொல்லுகிறார். அவர் பட்டியல் மட்டும்தான் எடுகிறார். ஆனா ஒவ்வொரு குணத்தையும் நாம் புரிந்து கொண்டு அதை எப்படி கடைபிடிக்கணும்னு பார்த்தால் ரொம்ப உயர்ந்த பாடமாக இருக்கும். என்னென்ன சொல்லுகிறார் பார்ப்போம். முதலிலே சொல்லுகிறார் அஹிம்சா. ஹிம்சைன்னு சொன்னால் மற்றவர்களை துன்புறுத்துவது. அஹிம்சா என்றால் யாரையுமே துன்புறுத்தாமல் இருப்பது. மற்றவர்களை பீடித்து கொண்டு அவர்களை மனதாலோ உடலாலோ ஏதோ ஒரு கஷ்டத்துக்கு உள்ளாக்கினோம் என்றால் அதுக்கு ஹிம்சான்னு பெயர். அப்படி ஹிம்சை செய்யாமல் அவர்களுக்கு நல்லது பண்ணுகிறோமோ இல்லையோ தொல்லை கொடுக்காமல் இருக்கணுமே, அதற்குத்தான் அஹிம்சா என்று பெயர் சொல்லப்படுகிறது. இதுல ஒரு சந்தேகம் நமக்கு வரும், அப்ப மற்றவர்களை துன்புறுத்தக்கூடாதுன்னு சொன்னால் நம்மை நாமே துன்புறுத்தி கொள்ளலாமா? அது ஹிம்சை ஆகாதா? ஏன்னா ஹிம்சைன்னு சொன்னால் மற்றவர்களை துன்புறுத்துவதுன்னு சொன்னீரே, அப்ப நான் என்னையே துன்புறுத்தி கொண்டால் அது ஹிம்சை கிடையாதா என்கிற கேள்வி எழும். ஆனால் அதையும் நம் பெரியோர்கள் விட்டு வைக்கவில்லை, அதற்கும் சேர்த்து பதில் காட்டி இருக்கிறார்கள். ஒருவன் தன்னை துன்புறுத்தி கொள்ளுகிறான் என்றால் அதனுடைய காரணத்தை உள்ளூர ஆராய்ந்து பார்த்தோம் என்றால் கடைசியில் போய் வேறு யாரோ ஒருவரை துன்பப்படுத்துவதற்காகத்தான் நாம் நம்மை துன்பப்படுத்திப்போமா. அப்ப ஹிம்சை என்பது மற்றவர்களை துன்புறுத்தாமல் இருத்தல் என்று சொல்லிவிட்டாலே நாம நம்மையே துன்புறுத்தி கொள்வதுன்னா, நான் ஒரு வேளை சாப்பிடாம இருக்கேன்னு வச்சுங்களேன், நான் பட்டினி கிடந்து இன்னைக்கு முழுக்க சாப்பிடாம வயிற்று வலையில் துடித்தேன் என்றால் எதற்காக செய்திருப்பேன்? வீட்டுல யாருடையதான சண்டை இருந்திருக்கும், அதனால அவர்கள் கொடுத்த சாப்பாடை நான் சாப்பிட மாட்டேன் என்று ஏதோ அவர்களை துன்புறுத்த வேண்டும். நான் கஷ்டப்படுவதை பார்த்து அவர்கள் வருந்த வேண்டும். அந்த வருத்தம் தாங்க முடியாமல் ஓடி வந்து சரி சரி என்னை மன்னித்து விடு, நீ உணவு உண்டு விடு, உண்ணாவிரதம் எல்லாம் இருக்காதே என்று என்னிடத்துல சொல்லணும்னு எதிர்பார்க்கணும் இல்லையோ. அப்ப நான் என்னை துன்புறுத்தி கொன்பது என்பது அனைத்தும் கூட ஏதோ ஒரு விதத்தில் மற்றவர்களை துன்புறுத்துவதற்காகத்தான். அப்ப மற்றவர்களை துன்பப்படுத்தக்கூடாதுன்னு சொன்னால்
தானாகவே நாம் நம்மையும் துன்பப்படுத்தி கொள்ளக்கூடாது, ஹிம்சை செய்யக்கூடாது என்று ஆகிவிடும். அப்ப அஹிம்சை 3 கரணங்களாலும், மனதாலையும் யாருக்கும் கெடுதல் நினைக்க கூடாது, வாயாலும் பேசக்கூடாது, கைகளால் உடலாலும் செய்து விடக்கூடாது. 3மே ஹிம்சை தான். கையால ஹிம்சை பண்ணாலும் கண்டிப்பா ஒருத்தரை அடிக்கிறோம், உதைக்கிறோம், வெட்டுகிறோம்னா அவருக்கு உடலிலேயே துன்பம் ஏற்பட போகிறது. அதுவும் ஒரு வடுதான். அதை விட பெரிய காயம், வார்த்தையால ஒருவரை கடுமையாக பேசிவிட்டோம் என்றால் அது நெடுநாட்களுக்கு அவர் மனசிலே துன்பம் கொடுக்க போகிறது. 3வது மனசு. சுவாமி, நான் மனதில் தவறு நினைத்தால் அது இன்னொருத்தருக்கு தெரிய போவதே இல்லையே, அது எப்படி அவருக்கு ஹிம்சை ஆகும்னால், அவருக்கு ஹிம்சை ஆகிறதோ இல்லையோ நமக்கு ஹிம்சையாகிவிடும். மற்றவர்களை பற்றின தவறான எண்ணங்கள், இவரை எப்படி கெடுக்கலாம், எப்படி தவறு செய்ய வைக்கலாம் என்றே யோசித்து கொண்டிருந்தால் நம்முடைய நலனையும் நாம் பார்க்காமல் விட்டுவிடுவோம், நமக்கே அது ஹிம்சையாக போய்விடும். அப்ப மனம், மொழி, மெய் 3 கருவிகளாலும் யாரையும் துன்புறுத்தாமல் இருப்பது அஹிம்சை என்று சொல்லப்படுகிறது. அடுத்தது சத்தியம். சத்தியம் சத்தியம்னு சொன்னால் நாம உடனே உண்மை பேசுவது என்று நினைத்து கொள்வோம். உண்மைதான். எதை நாம பார்க்கிறோமோ அறிந்ததை உள்ளதை உள்ளபடி சொல்லுவதற்கு சத்தியம் பேசுவது, உண்மை பேசுவதுன்னு பொருள் சொல்லப்படுகிறது. ஆனா சம்ஸ்கிருதத்தில் சத்தியம் என்கிற சொல் வெறும் உண்மை என்று அதை மொழிபெயர்த்து விட முடியாது. சத்தியம் என்பதற்கு அதை விட கொஞ்சம் அதிகமான பொருள் உள்ளது. பூதஹிதத்துக்காக சொல்லப்படுகிற உண்மை என்று சேர்த்து சொல்ல வேண்டும். பூதஹிதம்னு சொன்னால் ஜீவராசிகளுடைய நன்மை. நான் ஒரு வார்த்தையை சொல்லுகிறேன் என்றால் அது 100க்கு 100 உண்மையாகவே இருக்கலாம். ஆனா நான் சொல்லுகிற வார்த்தையாலே மற்றவர்களுக்கு துன்பம் மட்டும்தான் ஏற்பட போகிறது, எந்த நலனும் ஏற்படாதென்றால் அந்த வார்த்தையை சொல்லுவது வீண். அதை சத்தியம்னு சொல்லக்கூடாது. சத்தியம் என்பது உண்மையானதாக இருக்க வேண்டும். அதை சொல்வதனால் ஒருவருக்கு பயன் ஏற்பட வேண்டும், அவருக்கு நன்மை ஏற்பட வேண்டும். ஒருவருடைய ஹிதத்துக்காக நான் உண்மையை சொன்னால் அது சத்தியம்னு ஆகுமே தவிர எனக்கு உண்மையை சொல்லணும். இப்ப தசரதன் தான் ஒரு சத்தியவாக்கியன்னு சொல்லிக் கொண்டாரோ இல்லையோ, இக்ஷ்வாக்கு வம்சத்தில் பிறந்தவர்களே கொடுத்த வாக்கை மீறவே மாட்டார்கள், கொடுத்தால் கொடுத்ததுதான் என்றெல்லாம் பேசிக்கொள்ளுகிறார்கள். அதனால் தான் கைகேயிக்கு 2 வரங்களை கொடுத்து விட்டு அவள் ராமனை காட்டுக்கு அனுப்பு, பரதனுக்கு முடிசூட்ட வேண்டும்னு சொன்ன போது தசரதனால் மறுக்க முடியாமல் போய்விட்டது. ஆனா அந்த இடத்துல உண்மையாக ஆராய்ந்து பார்த்தால் தசரதன் செய்தது தவறு என்றுதான் நம் பெரியோர்கள் கூறுகிறார்கள். ஏன்னா எப்போ 2 விதங்கள்ல பார்க்கலாம். ஒண்ணு, ஒருத்தருக்கு நாம வாக்கு கொடுத்திருக்கோம், நீ எதை கேட்டாலும் நான் செய்து கொடுக்கிறேன், என்ன வரம் வேண்டுமோ கேட்கலாம்னு சொல்லி இருந்தால் அந்த வார்த்தை என்னுடைய மற்ற வார்த்தைகளுக்கு முரண்பட்டு ஒரு நாளும் நடக்க முடியாது இல்லையோ. எப்ப தசரதன் மக்களை எல்லாம் அழைத்து ஊரில் அனைவரும் அறியும்படிக்கு ராமனுக்குத்தான் ராஜ்யம்னு அறிவித்து விட்டாரோ, அதற்கு பிறகு கைகேயி வரம் கேட்டதற்காக அதை மாற்றினால் அது கைகேயிக்கு உண்மை பேசியதாக ஆகுமே தவிர ஊர் மக்களுக்கு பொய் பேசினதாக ஆகிவிடுமே. அப்ப தசரதன் என்ன சொல்லியிருக்க வேண்டும்? இல்ல கைகேயி, இது நான் அறிவித்து விட்டேன், இதை இனிமேல் மாற்ற முடியாது, நான் இதை தவிர வேற ஏதாவது வேணா கேளு, உனக்கு எதை வேண்டுமோ செய்கிறேன். என்னுடைய வேறு ஒரு வார்த்தை பொய்யாகும்படிக்கு, அதுவும் சாதாரண வார்த்தை இல்ல, ஒரு அரசன் தன்னுடைய மக்களுக்கு சொன்ன வார்த்தை, எல்லா மந்திரிகளுடைய ஆலோசனையும் கேட்டு எடுக்கப்பட்ட முடிவு, அந்த முடிவை ஒரு மனைவி பெண்ணு கேட்டாளுங்கிறதுக்காக மாற்றிக்கொள்வது ரொம்ப தவறானது. அப்ப அந்த அடிப்படையில் பார்த்தாலும் தசரதன் செய்தது தவறு. இன்னொரு அடிப்படையும் பார்க்கலாம். ராமன் காட்டுக்கு போவது மக்களுக்கு நலனா, ராமன் ஆட்சி புரிவது மக்களுக்கு நலனா என்று தசரதன் யோசித்திருந்தால் என் வார்த்தை தவறாக போனால் என்ன, நான் பொய் சொன்னதாகவே கூட இருக்கட்டும், ராமன் தான் மக்களோடு இருக்க வேண்டும் என்கிற முடிவையாவது எடுத்திருக்க வேண்டும். அதையும் எடுக்காம விட்டா பாருங்க. அப்ப அவர் உண்மை பேசினார், உனக்கு கொடுக்கிறேன்னு சொன்ன வரத்தை அவர் கொடுத்து விட்டார். ஆனா அதனால் யாரெல்லாம் துன்பப்பட்டார்கள்? கௌசல்யை, கைகேயி, சுமித்திரைக்கு துன்பம், ராமன், சீதை, லக்ஷ்மணனுக்கு துன்பம், தசரதனுக்கு துன்பம், உயிரையே விட்டு விட்டார், பரதனுக்கு துன்பம், சத்ருகணனுக்கு துன்பம், ஊர் மக்கள் அனைவருக்கும் துன்பம். அப்ப இத்தனை பேருக்கு அஹிதம், தீமையை விளைவித்து தான் மட்டும் உண்மை பேசியவர்னு வார்த்தை பேர் வாங்கிட்டார் பாருங்க. அது ஒரு பெரிய சத்தியம் பேசுவது கிடையாது. நாம் பேசுகிற உண்மையானது மக்களுக்கு நல்லதை ஏற்படுத்துவதாக இருக்க வேண்டும். அப்ப பூத ஹிதத்துக்காக, ஜீவராசிகளின் நன்மைக்காக உள்ளதை அறிந்ததை உள்ளபடி பேசினோம் என்றால் அது சத்தியம்னு சொல்லப்படுகிறது. இது 2வது சொன்னார். 3வது அக்ரோதஹா. குரோதம், குரோதம்னு சொன்னால் என்னுடைய ஏதோ ஒரு ஆசையை ஒருவர் தடைப்படுத்தி இருப்பார், அவருக்கு ஏதாவது ஒரு துக்கத்தை நான் ஏற்படுத்த வேண்டும் என்கிற எண்ணம் வருது பாருங்க. இதுக்கு தான் கோபம்னு பெயர். ஒண்ணே ஒண்ணு நாம புரிஞ்சுக்கணும், நம்முடைய பல எண்ணங்கள், இமோஷன்ஸ்னு சொல்றோமோ இல்லையோ,
இந்த இமோஷன்ஸ், எண்ணங்கள் என்பவை என்னது, இவையெல்லாம் எப்படி உருவாகின்றன என்று புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம ஆத்மாவிடம் இருக்கக்கூடியது ஞானம் என்கிற ஒரே ஒரு பண்பு தான். ஆத்மாவிடத்தில் ஆசை, வெறுப்பு, பொறாமை, கோபம், அறிவு, இப்படி பல தர்மங்கள் எல்லாம் கிடையாது, பல பண்புகள் கிடையாது. ஆத்மாவிடம் ஞானம் என்று ஒரே ஒரு பண்பு தான் உள்ளது. அந்த ஞானமே வெவ்வேறு வடிவங்களை எடுக்கும் போது ஒரு வடிவத்துக்கு பயம்னு பெயர், ஒரு வடிவத்துக்கு வெட்கம்னு பெயர், ஒரு வடிவத்துக்கு உறுதின்னு பெயர், ஒரு வடிவத்துக்கு அறிவுன்னு பெயர், ஒரு வடிவத்துக்கு பொறாமை என்று பெயர். அவ்வளவுதானே தவிர நம்முடைய ஞானத்தினுடைய வெவ்வேறு நிலைகள். இப்போது நமக்கு ஒரு ஊசி குத்தி அந்த துக்கத்தை எனக்கு அறிந்தோன்னால் துக்கம் அப்படின்னு சொல்றோம். என்னுடைய ஞானமே துக்கம் என்கிற வடிவத்தை எடுத்துக்கொள்ளுகிறது. ஏன்னா எனக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை எனக்கு காட்டி கொடுக்கிறதோ இல்லையோ, துக்கம்னு பெயர். அதுவே ஒரு சந்தனம் பூசிக்கொண்டேன்னா அந்த குளிர்ச்சியை எனக்கு ஆத்மா அறிகிறாரோ இல்லையோ, அந்த அறிவுக்கு சுகம் என்று பெயர். அதுவே இன்னைக்கு எனக்கு குளிர்ச்சியோ ஒரு கஷ்டமோ ஏற்படவில்லை, நாளை எனக்கு ஒரு பெரிய துக்கம் ஏற்பட போகிறது என்று எனக்கு தோணின உடனே ஒரு எண்ணம் வருது பாருங்க, அதுக்கு பயம் என்று பெயர். இன்னொருத்தர்கிட்ட ஏதோ ஒரு குணம் இருக்கு என்று சொன்னால் தெரிந்து கொண்டவுடன் அதை எப்படியாவது கெடுக்க வேண்டும்ங்கிற எண்ணம் வருது பாருங்க, இதற்கு பொறாமை என்று பெயர். அதே போல நான் ஒரு துன்பத்துக்கு ஆளாகி உள்ளேன், அதற்கு காரணம் யாரோ ஒரு ஜீவாத்மா நினைத்து கொள்ளுகிறேன். உண்மையா அதுவே தப்பு. நாம படுகிற துன்பத்துக்கெல்லாம் காரணம் நாம் செய்த பாபங்கள் தான், வேறு யாரும் அதுக்கு முக்கியமான காரணம் கிடையாது. நான் ஏதோ ஒரு பாபம் செய்திருக்கிறேன், அந்த பாபத்தின் விளைவாக துக்கத்தை அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். எந்த ஒரு பாபத்தையுமே பயனை அனுபவிக்காமல் கழிக்கவே முடியாது, எந்த ஒரு புண்ணியத்தையும் பயனை அனுபவிக்காமல் கழிக்க முடியாது. அப்ப நான் இன்பப்படுவதும் நான் செய்த புண்ணியத்தாலே, நான் துன்பப்படுவதும் நான் செய்த பாபத்தாலே. இது நாம நன்னா புண்ணியத்தின் விஷயத்துல புரிஞ்சுடுவோம். நமக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது, கல்யாணம் ஆகிறது, ஏதோ ஒரு செலவு, நன்னா வியாபாரம் நடக்கிறது என்றால் உடனே என்ன சொல்லுவோம், நான் பண்ண புண்ணிய சுவாமி, அதனால் இந்த சுகப்படுகிறேன்னு சொல்லிவிடுவோம். ஆனா அதுவே ஒரு துக்கம் வரும்போது என்ன சொல்றோம், சுவாமி இவர் தான் என்னை கெடுத்தார், இவர் தான் என் வியாபாரத்தை முடக்கி விட்டார், இவர் தான் தன்னுடைய செருப்பால என் காலில் வந்து மிதித்து என்னை துன்பப்பட வைத்தார், அப்ப என் துன்பத்துக்கு இவர்கள் தான் காரணம்னு சொல்லிடுவோம். ஏன் சுவாமி, அப்ப நல்லது நடக்கும் போது இவர்களை போல 4-10 பேரை காய் காட்டி இருக்க வேண்டும், அப்ப மட்டும் காட்டாமல் நான் செய்த புண்ணியம் காரணம்னு சொல்றீர். துன்பம் நடக்கும் போது மட்டும் இதோ இவர்கள் தான் என் துன்பத்துக்கு காரணம்னு சொன்னா என்ன நியாயம்? ஒண்ணு ரெண்டு இடத்துலையுமே பாப புண்ணியம்னே ஒண்ணு கிடையாது. என்னுடைய மனைவி, என்னுடைய மக்கள், என்னுடைய சக தொழிலாளிகளுடைய உழைப்பாலே நான் சுகப்பட்டேன் என்று அவர்களுக்கான மதிப்பை கொடுக்கணும். அதே போல இவர்கள் தான் என்னை கெடுத்தார்கள் என்று சொன்னாலும் ஒப்புக்கொள்ளலாம் இல்லையா? நான் எனக்கு கிடைக்கும் இன்பங்கள் அனைத்தும் நான் செய்த புண்ணியங்களுடைய விளைவு. என்னுடைய புண்ணியம் இந்த குழந்தை மூலமாகவோ மனைவி மூலமாகவோ நண்பன் மூலமாகவோ வந்து எனக்கு ஒரு ஆனந்தத்தை ஏற்படுத்துகிறது என்று சொன்னால், அப்ப அதே போல என்னை ஒருத்தர் வெய்கிறார்னு வச்சுங்களேன். இல்லக்கா, நான் பேருந்துல போகும்போது காலை பெரிய செருப்பு பூட்ஸ் காலை போட்டுண்டு அந்த பூட்ஸால வந்து என் காலை மிதிச்சுட்டார் ஒருத்தர். உடனே மன்னிச்சிருங்கோ சாரின்னு சொன்னார். எனக்கு ஒரே கோபம். சரி, சாரின்னு சொன்னா வலி போயிடுமா, உம்ம காலை காட்டும் நான் மிதிக்கணும்னு சொன்னேன். இது ஏன் வருது? இவர் என் காலை மிதித்தார் என்று நினைப்பதால் தானே. அவர் ஒன்றும் திட்டமிட்டெல்லாம் மிதித்திருக்க மாட்டார். அவர் நடந்து போகிற போக்கிலே அவர் கால் என் காலிலே பட்டு இருக்கலாம். அப்ப அந்த இடத்திலும் என்ன புரிந்து கொள்ள வேண்டும், இந்த மனிதன் என்பவர் ஒரு கருவி. நான் செய்த பாபம் ஏதோ ஒரு முறையில் எனக்கு துன்பத்தை ஏற்படுத்தித்தான் ஆக வேண்டும். அது எப்படி திடீர்னு வந்து பாபம் வந்து தலையில கூட்டுமான்னு அப்படியெல்லாம் பண்ண முடியாது. சுத்தி இருப்பவர்கள் மூலம்தான் நமக்கு ஒரு துன்பத்தை பாபத்தால் ஏற்படுத்த முடியும். அப்ப யார் நமக்கு பாபத்தை கொடுத்தாலும் அவர் பேரிலே நாம் கோபப்பட்டு பிரயோஜனமே கிடையாது. இவர் ஒரு கருவி, அவரை இயக்குபவர் யார்? நான் செய்த பாபம். அப்ப என் பாபத்தால் தான் நான் துன்பப்படுகிறேன்னு புரிந்து கொள்ள வேண்டும். என் புண்ணியத்தால் தான் எனக்கு இன்பம் கிடைக்கிறதுன்னு புரிந்து கொள்ள வேண்டும். இதை புரிந்து கொண்டால் அக்ரோதா, யாரை பார்த்தும் கோபமே பட முடியாது. இவர்கள் எல்லாம் கருவிகள், இவர்களுக்கெல்லாம் திரைக்கு பின்னால் நின்று கொண்டு எனக்கு துன்பம் கொடுப்பது நான் செய்த வினைகள் என்று புரிந்து கொண்டு விட்டால் இது ஒரே ஒரு விடிவுதான் உண்டு. வினைகளை செய்வதை நிறுத்தி விடலாம். நான் மேலும் மேலும் பாபம் செய்வதை நிறுத்தினால் எனக்கு துன்பம் நிகழாமல் இருக்கும் என்கிற புரிதலுக்கு வந்து விடுவோம். அப்ப அக்ரோதா, யாரை பார்த்தும் இன்னொருத்தர துன்பப்படுத்தணுங்கிற கோபம் வரவே கூடாது. அத அக்ரோதகான்னு சொன்னார். அடுத்தது தியாகா. தியாகம்னு சொன்னால் எல்லாத்தையும் விட்டுடணும் அப்படிதானே நினைப்போம். தியாகம்னா உடனே சன்னியாசியா இருக்கணுமா சுவாமி, எல்லாத்தையுமே விட்டுவிட வேண்டுமானால் இந்த இடத்துல தியாகம் என்று சொல்லுவது ஆத்மாவினுடைய நன்மைக்கு முரணாக இருக்கக்கூடிய
தேவையற்ற அதிகமான விஷயங்களை விட்டுவிட வேண்டும். நான் அடுத்த வேளை சாப்பிட்றதுக்கு வேண்டியதே விட்டுடுங்கோன்னுலாம் சொல்லலை. அப்படி அனைவரை பார்த்தும் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு ஒருவனுக்கு பற்றற்ற தன்மை வந்திருந்தால் அவர் சந்நியாசம் ஏற்றுக்கொள்ளலாமே தவிர, உலகம் அனைத்து சந்நியாசிகளாகிவிட்டால் யார் உழைத்து சம்பாதிப்பது? சந்நியாசிக்கு யாரு சோறு இடுவது? சந்நியாசாசிரமம் வெகு சிலருக்கு. அவர்கள் முற்றும் துறந்தவர்களாக வாழலாம். அவர்களுக்கு பிக்ஷையிடனம்னாலும் ஒரு கிரகஸ்தன் தானே எட்டாக வேண்டும். அப்ப தியாகம்னு என்ன சொல்றார்? மனைவி மக்களை எல்லாம் விட்டுடலாமா? வீட்டையெல்லாம் விட்டுடலாமா? என்ன பண்றார்? தியாகம்னா என்னவென்றால், தனக்கு தேவையில்லாத அதிகமான விஷயங்களை வைத்துக் கொள்ளக்கூடாது. அதனால் தனக்கு தேவையானதுன்னா என்ன? அடுத்த 10 தலைமுறைக்கு சாப்பிட்றதுக்கு வேண்டியதை கூட தேவைன்னு ஒருத்தர் நினைக்கலாம் இல்லையோ. உன்னுடைய தேவை என்னன்னு கேட்டால் 10,000 கோடி ரூபாய் அப்படின்னு கூட அடியேன் சொல்லலாம். அப்படின்னா அடுத்த 10 தலைமுறைக்கு உட்கார்ந்து சாப்பிட்றதுக்கு வேண்டிய அனைத்தும் தேவைன்னு நினைக்கிறேன்னு அர்த்தம். அதெல்லாம் தேவையே கிடையாது. உண்மையில் இந்த இடத்துல தேவைன்னு சொல்லுவது ஆத்மாவினுடைய நன்மைக்கு எது தேவையோ அதை வைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு பக்தனுக்கு கைங்கரியம் பண்ணணுமா? அதுக்கு பணங்காசு வேணுமா? அது ஆத்மாவினுடைய தேவை. பகவானுக்கு ஆராதனம் செய்வதற்கு புஷ்பம் வேண்டும், பழம் வேண்டும், தூபம் வேண்டும், தீபம் வேண்டும், பாத்திரங்கள் வேண்டும், அதுக்கு தீர்த்தம் வேண்டும், அதற்கு சமைக்க வேண்டும். இதுக்கெல்லாம் பணங்காசு வேணும். அதையெல்லாம் ஆத்மாவினுடைய தேவை என்றே வைத்துக் கொள்ளலாம். ஏன்னா ஆத்மாவுக்கு இயற்கை தொண்டு செய்வது தேவை, கைங்கரியம். அந்த கைங்கரியம் செய்வதற்கு என்னென்ன பொருள்கள் வேண்டுமோ அதையெல்லாம் கண்டிப்பா வச்சுக்கலாம். அதற்கு மேல நாம எதை சேர்த்தாலும் அது ஆத்மாவுக்காக சேர்க்கவில்லை, உடல் சுகத்துக்காகவோ அல்லது இவர்களெல்லாம் நம்மோடு எப்போதும் இருக்கக்கூடிய நண்பர்கள், உறவினர்கள் நினைக்கிறோமே, அவர்களுக்காகவோ சேர்க்கிறோம் அர்த்தமே தவிர ஆத்மாவினுடைய நன்மைக்காக சேர்க்கவில்லை. அப்படிப்பட்டதை விட்டுவிட வேண்டும் என்று தியாகா என்று கண்ணன் தெரிவிக்கிறார். மேலும் பல குணங்களை பற்றி கூறுகிறார். என்ன என்று அடுத்த பகுதியிலே நாம் பார்க்கலாம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।